வணக்கம். நீங்க ஒரு ஏஐ கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு திடீர்னு அம்னீஷியா வந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க சொன்ன விஷயத்தையே திரும்ப திரும்ப மறந்துருதா? இந்த ஏஐயோட மறதி பிரச்சனைக்கு உண்மையிலே என்னதான் காரணம்? அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இருக்கா? வாங்க இத பத்தி தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம். ரஞ்சன் குமாரோட ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்த இந்த ஒரு வரி நம்ம எல்லாருமே ஏஐ கிட்ட பேசும்போது அனுபவிக்கிற ஒரு கடுப்ப அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஏன் இந்த ஏஜென்ட் திரும்ப திரும்ப என் அக்கவுண்ட் நம்பரை கேக்குது? நான் தான் ஏற்கனவே கொடுத்துட்டேனே. அட ஆமா இல்ல, ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப சொன்னாலும் அது ஏன் இப்படி மறந்துருது? வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை ஆழமா அலசுவோம். இப்போ ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்லட்டுமா? இது ஒரு பக், அதாவது ஒரு கிடையாது. இது ஒரு ஃபீச்சர். ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். நாம யூஸ் பண்ற ஏஐ மாடல்களோட அடிப்படை வடிவமைப்பே அப்படிதான். அது மறக்கணுங்கிறதுக்காகவே இது டிசைன் பண்ணிருக்காங்க. கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா? ஏன் இப்படி ஒரு விசித்திரமான டிசைன்? பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இந்த ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். தமிழ்ல நிலைகளற்றதுன்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு எல்எல்எம் கிட்ட பேசும்போதும் அது உங்கள முதன்முறையா பார்க்குற மாதிரி தான் பேசும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்கன்னு அதுக்கு துளிகூட ஞாபகம் இருக்காது. ஒவ்வொரு கேள்வியும் ஒரு புது உரையாடல். சரி, ஏன் இப்படி டிசைன் பண்ணாங்க? அப்போதான் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளா வேகமா வேலை செய்யும். ஆனா நம்மளோட இந்த மறதி பிரச்சனைக்கு ஆணி வேறே இந்த டிசைன் தான். சரி, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாதா? உடனே நம்ம மனசுக்கு வர்ற ஒரு தற்காலிக வழிதான் இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ, அதாவது சூழல் சாளரம். ஆனா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இது ஒரு பொறி. ஏன் இது ஒரு பொறின்னு சொல்றேன்னு அடுத்ததா விளக்குறேன். உங்க மனசுல வர கேள்வியே இதுதானே? ஏன் நம்மளோட முழு கான்வர்சேஷன் ஹிஸ்டரியும் அப்படியே காப்பி பண்ணி ஒவ்வொரு தடவையும் ப்ராம்ப்ட்ல போடக்கூடாது? போட்டா அதுக்கு எல்லா ஞாபகம் இருக்குமே, சிம்பிள் லாஜிக் மாதிரி தான் தெரியுது. ஆனா நிஜ உலகத்துல இந்த வழி 3 பெரிய காரணங்கள்னால சுத்தமா வேலைக்காகாது. சிக்கல் அளவு. இன்னைக்கு வர மாடல்கள்ல 1 மில்லியன் டோக்கன், அதாவது லட்சக்கணக்கான வார்த்தைகள் வைக்கிற அளவுக்கு பெரிய கான்டெக்ஸ்ட் விண்டோ இருந்தா கூட ஒரு நிஜமான உரையாடல்ல அது ரொம்பவே சீக்கிரமா நிரம்பிடும். நீங்க பேசுறது, அதுக்கு கொடுக்கற டாக்குமெண்ட்ஸ், அது யூஸ் பண்ற டூல்ஸோட அவுட்புட்னு எல்லாம் சேரும்போது அந்த பெரிய விண்டோவே பத்தாம போயிடும். 2வது பிரச்சனை கான்டெக்ஸ்ட் ராட், அதாவது சூழல் சிதைவு. அப்படின்னா என்ன? ஒரு பெரிய புத்தகத்தோட நடுவுல இருக்கிற ஒரு வரிய ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் எல்எல்எம்முக்கும். கான்டெக்ஸ்ட் விண்டோ பெருசாக பெருசாக உரையாடலோட நடுவுல இருக்கிற முக்கியமான விவரங்களை அது மறந்துட வாய்ப்பு ரொம்ப அதிகம். இதை தான் லாஸ்ட் இன் த மிடில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால விண்டோ சைஸ் பெருசா இருந்தா மட்டும் பத்தாது, அதுல இருக்கிறத கரெக்டா ஞாபகம் வச்சுக்கவும் தெரியணும். 3வதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை செலவும் நேரமும். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட ஒரு 50 தடவை பேசி ஒரு வேலையை முடிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். ஒவ்வொரு தடவையும் அந்த முழு 50 டர்ன் கான்வர்சேஷன் ஹிஸ்டரியும் ஏபிஐக்கு நீங்க அனுப்பணும். அதாவது ஒரே தகவலை திரும்ப திரும்ப ப்ராசஸ் பண்றதுக்காக நீங்க 50 மடங்கு பணம் கட்டணும். நேரமும் அதே மாதிரி தான், ராக்கெட் வேகத்துல எகிரிடும். இது சுத்தமா கட்டுப்படியாகாது. அப்போ இதுக்கு என்னதான்யா உண்மையான தீர்வு? சரி, இப்போ நம்ம பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும், வாங்க தீர்வை நோக்கி போலாம். இதுக்கு ஒரே வழி, ஏஐ ஏஜென்ட்டுக்குன்னு தனியா ஒரு வெளிப்புற நினைவக கட்டமைப்பை, அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மெமரியை உருவாக்குறது தான். இந்த நினைவக அடுக்கு அமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமானது. இது அப்படியே நம்மளோட மனுஷ மூளை வேலை செய்யற மாதிரி தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. பாருங்களேன், 1 ஒர்க்கிங் மெமரி, அதாவது நம்ம இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்கிற விஷயம், இதுதான் அந்த கண்டெக்ஸ்ட் விண்டோ. 2 ஷார்ட் டேர்ம் மெமரி, அதாவது இந்த ஒரு கான்வர்சேஷனுக்கு மட்டும் தேவைப்படுற தற்காலிக நினைவுகள். 3 லாங் டேர்ம் மெமரி, அதாவது நம்ம கத்துக்கிட்டு எப்பவும் மறக்காம வச்சுக்கிற அறிவு மாதிரி. கடைசியா ஷேர்டு மெமரி, இது ஒரு டீம்ல இருக்கிற எல்லாரும் ஒரு பொதுவான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. அப்போ இதோட முக்கியமான பலன் என்ன? ரொம்ப சிம்பிள். இந்த அமைப்பு உங்க ஏஐ ஏஜென்ட்டுக்கு தனியா ஒரு எக்ஸ்டர்னல் பிரெயின், அதாவது ஒரு வெளிப்புற மூளையை கொடுக்குது. இதனால அது எதையுமே மறக்காது. தேவைப்படும்போது அந்த மூளைக்குள்ள தேடி சரியான தகவலை எடுத்து பயன்படுத்திக்க முடியும். நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த அம்னீஷியா பிரச்சனைக்கு இதுதாங்க நிரந்தர தீர்வு. இந்த மாதிரி ஒரு வெளிப்புற மூளை கிடைச்சதால நாம இப்போ ஒரு பெரிய பாய்ச்சலுக்கு தயாராகிட்டோம். ஒரே ஒரு ஏஜென்ட்டை வச்சு எல்லா வேலையும் செய்ய வைக்கிறத விட்டுட்டு இப்போ நாம பல ஸ்பெஷலிஸ்ட் ஏஜென்ட்களை வச்சு ஒரு முழு ஏஐ டீமையே உருவாக்க முடியும். ஒருத்தர் எல்லா வேலையும் பார்க்கறதுக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாருங்க. சரி, இந்த மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ங்கிறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல இது எப்படி வேலை செய்யும்? இதை நாம சுலபமா புரிஞ்சுக்க ஃபேக்ட் ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நிஜ உலக உதாரணத்தை எடுத்து பார்ப்போம்.
இந்த ஃபேக்ட்ஃப்ளக்ஸ் டீம்ல ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஸ்பெஷலான வேலை இருக்கு. கான்டென்ட் எக்ஸ்ட்ராக்டர் ஏஜென்ட் சோஷியல் மீடியா முழுக்க போய் டேட்டாவை அள்ளிட்டு வர்றது. கிளைம் ஐடென்டிஃபையர் ஏஜென்ட் வந்த டேட்டால எது சரி பார்க்கக்கூடிய உண்மை அப்படின்னு மட்டும் தனியா பிரிச்சு எடுப்பார். கிராஸ் ரெஃபரன்ஸ் ஏஜென்ட் அந்த உண்மைகளை நம்பகமான ஆதாரங்களோட ஒப்பிட்டு சரி பார்ப்பார். கடைசியா வேர்டிக்ட் ஏஜென்ட் இவர் எல்லா ஆதாரங்களையும் ஒன்னு சேர்த்து இது உண்மையா பொய்யான்னு ஒரு இறுதி தீர்ப்பை கொடுப்பார். சொல்லப்போனா இது ஒரு வல்லுநர்களின் அசெம்பிளி லைன் மாதிரி. ஒவ்வொருத்தரும் அவங்க வேலையில எக்ஸ்பர்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டீமை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்குமே நினைக்கிறீங்களா? இல்ல. அதுக்காகத்தான் இப்போ லேங்க்ராஃப், க்ரூ ஏஐ மாதிரி நவீன ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏஜென்ட் டீம்களை உருவாக்குறதுக்கும் அவங்கள ஒருங்கிணைச்சு வேலை வாங்குறதுக்கும் இந்த ஃப்ரேம் ஒர்க்ஸ் ரொம்பவே உதவுது. இந்த மேற்கோள் ஒரு முக்கியமான விஷயத்த அழகா சொல்லுது. முன்னாடி நாம ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தனியா கோட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ க்ரூஐ மாதிரி ஃப்ரேம்வொர்க்ஸ் மூலமா நம்ம டிஜிட்டல் டீம்மேட்களையே டிசைன் பண்றோம். அவங்களுக்குன்னு ஒரு ரோல், ஒரு இலக்கு கொடுத்து அவங்களையே ஒருத்தரோட ஒருத்தர் பேசி சேர்ந்து வேலை பார்க்க வைக்கிறோம். இது வெறும் டெக்னாலஜில வந்த மாற்றம் இல்லைங்க, இது நம்ம சிந்தனை முறையிலேயே வந்த ஒரு பெரிய மாற்றம். இப்போ இருக்கிற முக்கியமான 3 ஃப்ரேம்வொர்க்ஸை பாருங்க. ஒவ்வொன்றும் ஒரு விதமான டீம் ஒர்க்குக்கு பயன்படும். லேங்கராஃப் ரொம்ப சிக்கலான சுழற்சி உள்ள வேலைகளுக்கு, அதாவது ஒரு வேலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருந்தா இது பெஸ்ட். ஆட்டோஜென் ஒரு டீம் மாதிரி ஒன்னா உட்காந்து பிரெயின்ஸ்டார்ம் பண்ணி புது ஐடியாகளை உருவாக்க இது ரொம்ப சூப்பர். க்ரூ ஏஐ நிஜ உலகத்துல ஒரு ஆஃபீஸ் டீம் எப்படி ஒருத்தர் வேலையை முடிச்சதும் அடுத்தவர் எடுத்து பண்றாங்களோ அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்ட வேலைகளுக்கு இது பக்காவா செட் ஆகும். ஆக இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, ஒரு தனி ஏஜென்ட்ங்கிறது ஒரு சுத்தியல் மாதிரி, ஒரு கருவி. ஆனா பல ஏஜென்ட்கள் சேர்ந்த ஒரு குழுங்கிறது ஒரு முழுமையான சிஸ்டம், ஒரு இன்ஜின் மாதிரி. நாம இனிமே வெறும் கருவிகளை உருவாக்க போறதில்ல, முழுமையான அமைப்புகளை வடிவமைக்க ஆரம்பிக்கிறோம். அதனால கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்க ஏஐய வெறும் ஒரு சாஃப்ட்வேரா மட்டும் பார்க்காதீங்க, அத ஒரு டீமா பாருங்க. அப்படி பார்த்தா உங்க டீமுக்கு நீங்க யாரையெல்லாம் வேலைக்கு எடுக்க போறீங்க, எந்தெந்த ஸ்பெஷலிஸ்ட உள்ளே கொண்டு வர போறீங்க, நல்லா யோசிங்க. ஏன்னா ஏஐயோட அடுத்த கட்ட வளர்ச்சியே இந்த டீம் பில்டிங்ல தான்.